ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். சண்டே ஸ்பெஷல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எதுவுமே ஸ்பெஷல் இல்லைங்க எங்கள் வீட்டில். இன்றைக்கி வெறும் முட்டை கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு தான் வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிட்டோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் அதுக்கு தேவை. கட் பண்ணிட்டா சூடாக சமைச்சிக்கலாம். சாப்பிடும்போது நல்லா சுட சுட சமைச்சி சாப்பிடலாம் அப்படின்றதுனால. ஏன்னா முட்டை கிரேவி பெருசாக ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. அதனால தான் இப்போ டைம் என்ன ஆகுது, கரெக்டாக மணி 12 ஆகுது. ஸோ அதனால் இப்போ தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே பொறுமையாக உங்களோட பேசிக்கிட்டே வெங்காயத்தை கட் பண்ணி தக்காளி அரைச்சி பண்ண போகிறேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். 1 o'clock ஆகிடும். ஒரு சாதம், ஒரு முட்டை கிரேவி, வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க. சத்தம் கேட்குதா உங்களுக்கெல்லாம்? வெளியில் பயங்கர சத்தமாக இருக்குது பாருங்க. ஒரே மக்களும் தான். காலையிலே அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது சீக்கிரம் எந்திரிக்கிறதே இல்லை. ஆனால் லீவ் விட்டாங்கன்னா காலையில் அவங்க தான் நம்மளே எழுப்புறது. கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு கூட போட்டுக்கிறேன். சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. வாங்கும் போதே ரொம்ப பெருசாக வாங்கிட்டேங்க. எவ்வளோ காயெல்லாம் கட் பண்ணலான்னு. ஆனால் தூக்கி இதை தூக்கத்துக்கே ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் போல. பொடியாக கட் பண்ண 3 வெங்காயம் முட்டை கிரேவிக்கு. தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன். நான் இன்னைக்கு முட்டையை உடச்சி ஊற்றி தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வெங்காயம் போட்ட உடனே வெங்காயம் வதங்க கண்டிப்பாக கல்லுப்பு போடணும். நிறைய முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தூள் உப்பை விட. தூள் உப்பு வேணும் அப்படின்னா நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப குள்ளமாக இருக்கவே எட்டி எடுக்கிறதா இருக்குங்க எல்லாத்தையும். அதனால எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. எங்கள் அதாவது நான் குள்ளமாக இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரும் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் குள்ளமாக தெரியுறேன் அவங்களுக்கு. கருவேப்பிலை இல்லை. இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்க, ஐடியா கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கருவேப்பிலை இல்லைன்னா நேராக மாடிக்கு போயிட்டு 2 முருங்கைக்கீரையை உருவி கொண்டு இதில் போட்டுருவேன். இப்பயும் அதையே செய்யலாமா? இப்பயும் அதே தான் நான் செய்ய போகிறேன். வெயிட் பண்ணுவேன். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். என்ன இப்போ கருவேப்பிலை நம்ம வெங்காயம் வதக்கும் போதே போடலாம். முருங்கைக்கீரை அந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்புறம் இன்னும் குழம்பு கொதிக்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முருங்கைக்கீரை என்ன பண்ணலாம்னா கடைசியாக கொஞ்சமாக மேலே ஆஃப் பண்ணும்போது போட்டுடலாம். சரியா? என்ன பார்க்குறீங்க? அது பெரிய வீடியோ, இது குட்டி வீடியோ. வேறு என்ன பண்ணுறது, அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். சமையலில் பெருசாக போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால குட்டியாக போடணுன்றதுனால குட்டி ஃபோனில் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக பார்த்தீங்கன்னு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி தான் போட்டிருக்கேன். அரைச்ச சந்தனம் அரைச்ச குங்குமம் அழகு நெத்தியிலே அப்படின்ற மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன் தக்காளி. முட்டை கிரேவிக்கெலாம் அரைச்சி போட்டதாங்க நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். நாங்கள்லாம் சமைச்சிக்கிட்டு எப்படி வீடியோ எடுப்போம் தெரியுமா? அங்கிட்ட மாற்றி தெரிஞ்சுக்கோங்க எல்லாம். சரியா? அப்படி வதக்கி செய்வோம் நாங்களாம். ஆமாம். ஒரு சந்தனம் வந்தது, ஒரு சுந்தரி வந்ததல்ல. பாட்டு பாடாதீங்கன்னு எல்லாரும் அடிக்கிறாங்க. வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? சமைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நல்ல பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சா சமையலும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அதை வேலை செய்யணுமே அப்படின்ற எண்ணமே வராது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என்னை பாட்டு பாடினாலே அடிப்பேன் சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? தக்காளி நல்லா கிரேவியாக வதங்க விட்டிங்கன்னா தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பும் நல்லா கிரேவியாக சூப்பராக வரும்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கலருக்கு காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக போட போகிறேன். வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. முட்டை கிரேவி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சண்டே, அதனால சண்டேவை கொஞ்சம் சண்டேவாக மாற்றுறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். இல்லைன்னா சண்டே ஃபீலிங்கே வராதுங்க. அதுக்காக அதாவது என்னெல்லாம் நடக்குது, ஏதாவது சொன்னா அங்க ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களே, இங்க ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களே, எனக்கு எட்டுதா அப்படின்னு சொன்னா நான் வளரலன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றது? முதல்ல இந்த ஸ்பூனை மாத்தணும். ஐயோ, நான் என்ன பண்றது? ஒரு கையில ஸ்பூனு, ஒரு கையில ஸ்பூன்ல மஞ்சத்தூளே வர மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றீங்க? ஓகே ஓகே ஓகே, நிறைய போடக்கூடாது மஞ்சத்தூள். இப்படி கொட்டி கொட்டி துடைக்கிறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. சில்லி பவுடர் மறந்துட்டேனே. இது காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு கலருக்காக இதை சேர்க்கிறோம். ஆமாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். சரியா? நல்லா கலக்கணும் எல்லாத்தையும். எல்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு கலராக வரும். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு தனி கலராக நம்மளுக்கு வரும். அதுதான் முட்டை குழம்பு கலர். சரியா? யாருமா அது சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்றது? நாங்களே இன்னைக்குதான் சண்டே, அதுவுமா சிம்பிளா சமைக்கிறோம். அது பொறுக்கலையா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா சமைக்கும் போதுதான் வந்து கூப்பிட்டு இருக்கிறது. கதவுலாம் திறக்க முடியாது. சமையல் பண்ணி முடிச்சுட்டு தான் கதவு திறப்போம். வேலையை முடிக்கும் போதே அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். இல்லைன்னா கிச்சன் ஃபுல்லாவே அலங்கோலமாக இருக்கும். இப்படி பண்ணா இப்படி, இதனால்தான் நிறைய சூடு வச்சுக்கிறேன் நான். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணலாம். தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி வந்து உங்களோட தலைக்கு மேலே தான் இருக்குது. ஸோ தலையில் யார் தலையிலாவது தண்ணி பட்டுதுன்னா தப்பாக நினச்சிக்காங்க. சரியா? ரெடி ரெடி ரெடி, ஸ்டார்ட் கேமரா. தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி நிறைய மாதிரி தான் தெரியும், ஆனால் திக்காயிடும். முட்டை உடச்சி இதில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப, முட்டை மட்டும் தான் அதில் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சாதம் வெந்து விட்டது. சாப்பாடு ரெடி. எவ்வளோ பேர் வடிச்சு செய்வீங்க? வடிச்சு தான் செய்யணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. வடிச்சு செய்யுங்க. சாப்பாடு குக்கரில் வந்து ஒரு அவசரத்துக்கு வைக்கலாம், ஆனால் வடிச்சு செய்யுங்க சாப்பாடு. சரியா? ஓகே, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இவங்களோட மூடி எங்கன்னு தெரியலையே. அதாவது குட்டீஸ் 2 நாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஒரே அமக்கலம். இப்போ இவங்களோட செட்டிங்கை நான் தேடணுமே, எங்கே போய் தேடுறது? கண்டுபிடித்து விட்டேன். இவங்க தான் இவங்களோட செட்டிங். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். கையோட வாஷ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது ஷார்ட்ஸ் வீடியோ. பார்த்தீங்களா, சமையல் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு வீடியோ பெருசுக்கு ஓடுது, இங்கே ஒரு வீடியோ சிறுசுக்கு ஓடுது. ஆக மொத்தல என்னோட 2 கையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு.
சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். இந்த மாதிரி சாதம் இறக்கி அதில் ஒரு தட்டு போட்டு மூடி வடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அதுவும் பாத்திரம் தான். உடனே குக்கர்னு நினச்சிக்காதீங்க, பாத்திரம் தான். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, அதில் மூடி இருக்கும்ல, அது லாக் பண்ணிடலாம். வடிக்கும் போது லாக் பண்ணிவிட்டு அப்படியே சாய்ச்சி விட்டுடலாம். அதுதான் சூப்பராக இருக்கும். அது வாங்கணுங்க. நான் வந்து நினச்ச உடனே ஒரு பாத்திரமோ எந்த பொருளும் வாங்க மாட்டேன். பிளான் பண்ணிக்குவேன். இந்த மாதம் இது தேவையா, இதுதான் வாங்கலாம், இது பார்த்து வச்சிருக்கேன், நான் அடுத்த மாதம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்மளோட பட்ஜெட்டும் இடிக்காது. நம்ம வாங்க வேண்டியதை கரெக்டாக கோல் பண்ணி வாங்கிடுவோம். இந்த மாதம் இது முக்கியமானது தேவை, இதை வாங்கிட்டோம். அடுத்த மாதம் நம்மளோட பட்ஜெட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டு வாங்கிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக இந்த மாதம் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் வாங்கினேன். எனக்கு இந்த அலுமினிய பாத்திரம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக இட்லி பாத்திரம் வந்து அலுமினியத்தில் தான் வச்சுருக்கேன். அதனால இப்போ என்ன பண்ணேன்னா, தெரியலையா, இதை வாங்கியிருக்கேன். இது வந்து சில்வரில் வாங்கிட்டேன், இன்னும் ஓப்பன் பண்ணல. நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு அந்த ரைஸ் வடிக்கிற பாத்திரம் வாங்கணும்னு இருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை உடச்சி இதில் ஊற்றணும். இப்போ ஷார்ட்ஸுக்கு இதை நான் எப்படி வீடியோ எடுப்பேன் சொல்லுங்கள். இந்த கையில் ஃபோன் பிடிச்சிக்கிறேன், எப்படி உடைக்கிறது தெரியலையே முட்டையை. நான் என்ன பண்ணுறது? முருகா, உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் காவட்ட முடியுமோ? அம்மா யாராவது இருக்கீங்களாம்மா, ப்ளீஸ் வீடியோ எடுக்க. எப்படி உடைக்கிறது? முட்டையை உடைச்சி பொறுமையா ஒரே இடத்துல ஐயோ போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்தா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இது வருமா வராதா? மொத்த போச்சு. சீக்கிரம் வா 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 வா. முட்டைய உடைச்சு பொறுமையா ஒரே இடத்துல இப்படி போடணும். சூப்பரா 3 முட்டை ஆட் பண்ண போறேன். சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர். இந்த மாதிரி தனித்தனியா ஒரே இடத்துல முட்டை தனித்தனியா ஓடாம ஒரே இடத்துல முட்டையை ஊத்தியாச்சு. அப்படியே வேகட்டும், எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே மூடி போட்டுச்சு. எல்லாம் சமைச்சிடணுங்க வெயில் டைம்ல. பார்த்தீங்களா, மணி 1:10 ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா சாதம் ரெடி, முட்டை கிரேவி ரெடி. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே மிளகுத்தூளை மேலே போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. எல்லாரும் நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கும்போது எவ்வளோலாம் கொடுமைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சின்ன சின்ன விஷயம் கூட கையில் வச்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஃபோன், அதுவும் முக்கியமாக சமையல் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கையில் பிடிச்சிக்கிட்டு, இன்னொன்று நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஷேக் ஆகும் வீடியோ. ஸோ அதனால சமையல் வீடியோ வந்து ஒரே ஆள் எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம். இதை தான் நான் 3 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் இல்லை, கேமரா கூட சரியா இல்லாத கேமராலாம் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ யாரையுமே தப்பாக பேசாதீங்க.
முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், முடியலன்னா நம்ம ஒதுங்கி போயிடலாம். வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஷனை அவங்கவுங்க வெளியே கொண்டு வராங்க, அவ்வளோதான். ஸோ சமையல் வீடியோ இவ்வளோ சிரமப்பட்டு தான் எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். பிடிச்சா பாருங்கள், நல்ல டிப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் நல்ல டிப்ஸ் தெரிஞ்சால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். சண்டே vlog முடிஞ்சிடுச்சு. பாய்.